சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் திமுக வேட்பாளர் தமிழரசி ரவிக்குமாரை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்ட திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி கீழடியில் உள்ள திறந்தவெளி அருங்காட்சியகத்தை பார்வையிட்ட பிறகு செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுக தலைமையிலான ஆட்சி மீண்டும் அமையும் என்றும் மக்கள் மாற்றத்தை அல்ல தொடர்ச்சியையே விரும்புகின்றனர் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். மேலும் விஜய் பிரச்சாரத்திற்கு இடையூறு ஏற்பட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டுக்கும் அவர் பதிலளித்தார். இடையில கவர்மெண்ட் பஸ் எல்லாம் தேவையில்லாம உள்ள வந்துச்சு, கூட்டங்களை கவர்மெண்ட் பஸ் இப்போ கவர்மெண்ட் சாலைகள்ல போறது ஒரு குற்றம் அப்படின்னா என்ன பண்ண முடியும்? மக்களுக்காக தான் பேருந்துகள் இயக்கப்படுகிறது. மக்களுக்கு பணி செய்யறேன்னு மக்களுடைய பேருந்துகள் அப்புறம் ஆம்புலன்ஸு எதுவுமே அந்த பக்கம் போகக்கூடாதுன்னா அது என்ன நியாயம்னு எனக்கு தெரியல. அது மட்டும் இல்லாமல் வெளியிலே வர்றதில்லை. வரும்பொழுதெல்லாம் இந்த நேரத்தில் தேர்தல் நேரத்தில் அரசு ஒன்றும் செய்ய முடியாது. தேர்தல் ஆணையம் தான் பெர்மிஷன் கொடுக்கறதோ எதுவாக இருந்தாலும் அவங்க கையில் இருக்குது. அதை யாராக இருந்தாலும் புரிந்து கொள்ள வேண்டும். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.